பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில உயர்வடைய விரும்புறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில, எல்லாவற்றிலும், குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், எல்லாவற்றிலும் உயர்வடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆண்டவரும் அப்படிதான் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். நீங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை போல உங்களுடைய சித்தம் மாற வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை போல உங்களுடைய விருப்பம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். கவனியுங்கள், பரிசுத்த வேதாகம புஸ்தகத்துல சில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவருடைய சூழ்நிலை என்பது மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது. அபாயகரமான சூழ்நிலை கூட இருந்திருக்கிறது. ஆபத்தான காலகட்டங்களை கூட சந்தித்திருக்கிறார்கள். நெருக்கடி, போராட்டமான சூழ்நிலையை கூட சந்தித்து அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவர் மேலே பற்றுதலாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அதை கர்த்தர் பார்த்து அங்கீகரித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார். அவர்கள் இருந்த அந்த இடத்திலே இருந்து, அவர்கள் இருந்த பட்டணத்திலே இருந்து, அவர்கள் இருந்த அந்த பிரஜாதி தேசத்திலே இருந்து கர்த்தர்களை உயர்த்தி அவரே ஆண்டவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்களை வேகமாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கவனிங்க, யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய குமாரன். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை எகிப்து வியாபாரிடத்தில் என்ன செய்து விட்டார்கள், விற்று விட்டார்கள். அவனை பாருங்க, விலக்கி வாங்கின எகிப்து வியாபாரிகள் எகிப்து தேசத்திலே பாருங்க, போத்திபார் என்ற அதிகாரியிடத்திலே அவனை விற்றுவிட்டார்கள். இப்ப யோசேப்பு எங்கே இருக்கிறான்? எகிப்து தேசத்திலே போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். கவனியுங்கள், எகிப்து தேசம் என்பது யோசேப்பனுடைய சொந்த தேசம் அல்ல, அது அந்நிய தேசம். யோசேப்பு போத்திபார் வீட்டிலே இருக்கிறான். ஆனா கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர். என்ன காலகட்டங்கள், என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன நெருக்கடி உபத்திரவமா இருந்தாலும் உங்க கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை மறந்து விடக் கூடாது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எப்படி இருந்தான்? முட்டாளா அல்ல. எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? காரிய சித்தி உள்ளவர்களால், சமத்துள்ளவர்களால், ஞானம் உள்ளவர்களால். பாருங்க, அவனுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வருது, சோதனை. போத்திபார் மனைவி தன்னிடத்தில் பாவம் செய்யும்படியாக யோசேப்பை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவன் அதற்கு உடன்படாமல் ஓடுகிறான். அவன் மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அவனை கொண்டு போய் எங்கே போடுகிறார்கள்? சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம். இங்கே கவனியுங்கள், போத்திபார் வீட்டிலே யோசேப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. போத்திபார் எல்லா பொறுப்புகளையும் இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டான்? யோசேப்பு. ஏன்? யோசேப்போடு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்துகிறார் என்பதை புரட்சாதியானாகிய போத்திபார் பார்க்கிறார். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரம்
38வது வசனத்துல இருந்து 43வது வசனம் வரைக்கும் கவனிங்க. எடுத்துக்கொண்டீங்களா? வாசிங்க. அப்பொழுது ஆ. பார்வோன் ஆ. தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற ஆ. இந்த மனுஷனைப் போல ஆ. வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆ. உன்னைப் போல விவேகமும் ஆ. ஞானமும் உள்ளவன் ஆ. வேறொருவனும் இல்லை. இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் ஆ. அடங்கி நடக்க கடவர்கள். ஆ. சிங்காசனத்தில் மாத்திரம் ஆ. உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் ஆ. யோசேப்பை நோக்கி ஆ. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு ஆ. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்ப பார்வோன் யாராகிறான்? அதிகாரி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என்ன நடந்தது? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கே பல சொப்பனங்களுக்கு என்ன செய்கிறான்? அர்த்தம் சொல்லுகிறான். அவனாலே பயனடைந்தவன் பார்வோன் அரண்மனையிலே அவனுடைய பழைய ஸ்தானத்திலே வருகிறான். இப்போ சொப்பனம் யாருக்கு வந்துவிட்டது? பார்வோன் ராஜாவுக்கே வந்துவிட்டது. பார்வோன் ராஜாவுக்கு வந்த சொப்பனத்துக்கு அந்த தேசத்தில் ஒருவராயிலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்பதான் பாருங்க, சிறைச்சாலையில யோசேப்போட இருந்த ஒரு நபருக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது? யோசேப்பு என்பவன் ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ராஜாவே, அவன் எப்படியாப்பட்ட சொப்பனத்தையும் விடுவிக்கிறவன். உடனே பாருங்க, பார்வோன் ராஜா என்ன பண்றாரு? உடனே அவனை கொண்டு வா பாருங்க. இரவோடு இரவாக யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வருகிறார்கள். மறுநாள் பகல் வேளையிலே பார்வோன் ராஜாவினிடத்தில் போய் நிறுத்துகிறார்கள். பார்வோன் ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். 38வது வசனத்துல பாருங்க. இப்போ பாருங்க, பார்வோன் ராஜா சொல்றான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? சொல்ற பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ராஜா இல்ல, எகிப்து. பாருங்க, எகிப்து தேசம், அந்நிய தேசத்துடைய ராஜா. யோசேப்பு கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர். யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்து விட்டார்? திட்டம் பண்ணி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படினாலும் ஒரு உயர்த்த வல்லமை இல்லவர். எங்க இருந்து அழைச்சிட்டு கொண்டு உயர்த்துறாரு? பாருங்க, தகப்பன் வீட்டுல இருந்து எகிப்துல இருந்து எங்க வர்றான்? சிறைச்சாலை இருந்து எங்க வர்றான்? ஆமா, பார்வோனுக்கு முன்பாக என்ன செய்யப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? உயர்த்தப்படுகிறான். தேவ செய்திக்கு தலைப்பு என்ன சொன்னேன்? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த காலகட்டமா இருந்தாலும், எந்த சூழ்நிலை, என்ன நெருக்கடியா இருந்தாலும், யார் மத்தியில நீங்க இருந்தாலும், அதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் நிச்சயமாக என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க, என்ன நடக்குது? உடனே பாருங்க, பார்வோன் ராஜாவுடைய அடுத்த சிங்காசனம் யாருக்கு வருது? யோசேப்பு. எப்பா, தேசத்துடைய ராஜா நான், எனக்கு அடுத்த சீட்ல யாரு? நீ. நான் ராஜா, நீ தேசத்துக்கு யாரு? பிரதமர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ராஜா, நீ யாரு? பிரதமர். என் தேசத்தின் ஜனங்கள் கூட உனக்கு என்ன செய்வாங்க? அடங்கி நடப்பாங்க. தேசத்து ஜனங்களுக்கு கூட நீ யாரா இருப்ப? அதிகாரியா இருப்பா என்று எகிப்து தேசத்திலே பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? யோசேப்பை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. நீங்க எங்க இருக்கிறீங்க? என்ன வேலை ஸ்தலம்? உங்க தொழில் ஸ்தலம் என்ன? உங்க குடும்பம் என்ன? நீங்க யாருக்கு முன்னாடி இருக்கிறீங்க? அதெல்லாம் கர்த்தருக்கு பொருட்டே இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று திட்டம் பண்ணிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன்.
கர்த்தர் உங்களை உயர்த்திய தீர்வார். விசுவாசிக்க வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. நீங்க ஏழ்மை நிலைமையில இருக்கிறீர்களா? விழுந்துவா இருக்கிறீர்களா? குழியில இருக்கிறீர்களா? கவலையே பட வேண்டாம். அந்த ஏழ்மை நிலைமையிலிருந்து, குழியிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பது கர்த்தருக்கு பொருட்டல்ல. அவர் என்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். நான் உயர்த்தப்படுவேன், மேன்மை அடைவேன். யோசேப்பை போல கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் உயர்த்துகிறார். நாங்கள் தொடர்ந்து சமுதாயத்திலே உயர்த்தப்படுவோம், நல்ல நிலைமைக்கு வருவோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இரண்டாவது ஒரு நபரை பார்க்க போறோம். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் சீக்கிரமா வேகமா. எஸ்தர் 2-4 புஸ்தகம் எல்லாம் தாண்டி வந்துருங்க சீக்கிரமா. நெகேமியா புஸ்தகத்துக்கு அடுத்தபடியா வேகமா வாங்க. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேவேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த எஸ்தர் யாரு? மொர்தெகா என்ற யூதனுடைய பாருங்க தம்பியுடைய மகள். ஏழ்மையான ஒரு குடும்பம். அகாஸ்வே ராஜாவின் காலத்தில் இருக்கிறவர்கள். கவனிங்க, இவர்கள் அந்த தேசத்தில் அந்நியர்களா இருக்கிறார்கள். இப்ப அகாஸ்வே ராஜாவுடைய அதாவது மனைவி, அவருடைய அந்த பட்டம், அந்த பதவிக்கு பேர் என்ன? வஸ்தி. அவ பாருங்க ராஜாவை மதிக்காம போயிட்டு, அதனால பாருங்க அவளை விலக்கி விட்டார். இப்ப ராஜ சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அகாஸ்வே ராஜாவுக்கு வேற ஒரு திருமணம் முடிக்கும்படி தேசத்தில் இருக்கிற அழகிய பெண்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு கொண்டு வந்து அதிலே ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து ராஜாவுக்கு என்ன செய்ய போறாங்க? மனைவியா என்ன செய்ய போறாங்க? முடித்து வைக்க போறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம். எஸ்தர் புஸ்தகத்துல என்ன அழகி போட்டி, என்ன போட்டி நடந்திருக்கு? அழகி போட்டி நடந்திருக்கு. ஆமா, அழகி போட்டி பாருங்க எஸ்தர் புஸ்தகத்தில் நடந்திருக்கு. அநேக சௌந்தரியம் உள்ள ரூபவதியான பெண்கள், அதுல யார் இருக்கிறா? எஸ்தர் இருக்கிறா. இப்போ பாருங்க, இங்க பாருங்க, வெற்றி அடைஞ்சது யாரு? எஸ்தர் தான். மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் ராஜாவுக்கு பாருங்க எஸ்தர் மேலதான் ஒரு தயவு என்ன செய்தது உண்டான. இது தேவனுடைய நடத்துதல். ஏழ்மை நிலைமையில இருக்கிறவா இப்ப யாராக போறா? ராஜாத்தி ஆக போறா. ராஜாத்தி ஆக போறா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, 17வது வசனத்தை கவனிங்க. ராஜா சகல ஸ்திரீகளையும் பார்க்கிலும் பார்க்கிறான். ராஜா எல்லா பெண்களையும் பார்க்கிறான். ஆனா அவனுக்கு அன்பும் இரக்கமும் யார் மேல வருது? எஸ்தர் மேல மட்டும்தான். ஏன் தெரியுமா? எஸ்தர் யாருடைய பிள்ளை? யெகோவா தேவனுடைய மகள், ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து இருக்கிற பட்சத்திலே, கர்த்தரையே சார்ந்து இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக ஆமா சில மனிதர்களை என்ன செய்வார்? ஆமா உருவாக்கி தருவார். எத்தனை பேர் ஆமா சொல்ல போறீங்க? சில மனிதர்களை எழுப்புவார். கவனிங்க, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவர் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால், கவனிக்க ரொம்ப முக்கியமான இடம், ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை, சொல்லுங்க, ராஜ கிரீடத்தை யாருடைய? அவள் சிரசின் மேலே வைத்து, அகாஸ்வை ராஜா ஆமா ராஜ கிரீடத்தை அவன் கையால எடுத்து யாரு தலை மேல கொண்டு வைக்கிறான்? எஸ்தர் மேல வச்சுட்டான். கிரீடம் எஸ்தர் தலையில வச்ச உடனே இப்ப எஸ்தர் சாதாரண எஸ்தர் இல்ல. என்ன எஸ்தர்? ராஜாத்தியாகிய எஸ்தர். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இப்ப உயர்வு வந்துருச்சா? இப்ப சாதாரண ஆளா? எல்லாரும் இவ்வளவு வணங்குவாங்களா? மதிப்பு கொடுப்பாங்களா? விருப்பம் கொடுக்க மாட்டாங்களா? எல்லாரும் மதிப்பாங்க, கனப்படுத்துவாங்க, எல்லாரும் பணிந்து கொள்ளுவாங்க. ராஜ மேன்மை எங்க போட்டிருக்கு? எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படியாப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. என்ன மேன்மை? ராஜ மேன்மை. எத்தனை பேருக்கு ராஜ மேன்மை வேணும்? வேண்டுமே கை ஒத்தி ஆரம்பிச்சுங்களேன். சாதாரண ஆட்களா அவங்களை நினைக்காது, சாமானியர்கள் அவங்களை நினைக்காது. எங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அதனால நானும் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, கஷ்டப்படணும். அப்படி எண்ணங்கள் உங்கள் மனதை நிரப்பி இருந்தால் நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமா என்ன செய்கிறீர்கள்? செயல்படுகிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ராஜாதி ராஜா. அப்படி என்றால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இந்த பூமியில எப்படி இருக்கிறீர்கள்? குட்டி ராஜாக்களாய், குட்டி ராஜாத்திகளாய். விசுவாசிக்கிற கைவிட்டு ராம சொல்லுங்க. அதனால உங்களுக்கு என்ன மேன்மை வந்திருக்குது? ராஜ மேன்மை. உங்களுக்கு ராஜ கலை வந்துருச்சுங்க. எத்தனை பேர் ஆண்டு சொல்ல போறீங்க? அதனால முகத்தை உண்மை என்ன செய்யாதீங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எத்தனை பேர் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க? குப்பையில கிடந்த எஸ்தரை தூக்கி ஆண்டு எங்க உட்கார்ந்தாரு? கோபுரத்தில் உட்கார வச்சாரு. ஆமே. கர்த்தர் உங்களை உயர்த்தி. என்ன சூழ்நிலை எஸ்தரை உயர்த்திருக்கிறாரு பாருங்க, கவனிச்சுக்கோங்க. அதனால என் பிரச்சனை, என் நெருக்கடி, என் போராட்டம் இயேசுநாதருக்கு தெரியுமா? எல்லாமே அக்யூரேட்டா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதையெல்லாம் நீங்க போய் மறுபடி அப்ளிகேஷன் அப்பப்ப இயேசுநாதருக்கு போய் போட்டு அவருடைய நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க. உங்க புலம்பல், உங்க பிரச்சனை, அதையெல்லாம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாதீங்க. வசனத்தை கவனிங்க. உங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறார், இன்னும் உயர்த்த விரும்புகிறார். வாழ்க்கையில நான் உயர்த்தப்பட விரும்புறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்த்து சத்தமா சொல்லுங்க. சாதாரணமான நிலையில் இருந்த எஸ்தரை அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களிலே அன்பையும் தயவையும் ஏற்படுத்தி எஸ்தரை ராஜாத்தியாக உயர்த்தின அதே கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். எஸ்தரை உயர்த்தினது போல என்னையும் எங்களையும் உயர்த்துவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வேகமா தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம். வேகமா எசேக்கியெல்லாம் தாண்டி போயிருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்களை வேகமா எடுங்க.
எடுத்தீங்களா? தானியேல் 3வது அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தங்களுடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். பின்பு ராஜா மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பாபிலோன் தேசத்திலே என்ன செய்தான்? உயர்த்தினான். யார? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஒரு நபர் அல்ல. எத்தனை நபர்? 3 நபர்கள். இந்த 3 நபருடைய சிநேகிதன் தான் யாரு? தானியேல். இவர்கள் எல்லோரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். எல்லாம் விளங்கிக்கோங்க. சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். ஞானவான்கள், கல்விமான்கள், அறிவாளிகள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள், சிலை வணக்கமோ சொருக வணக்கமோ செய்யாதவர்கள், வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். பாருங்க, தேசத்துல இப்பொழுது ஒரு கட்டளை. பாபிலோன் ராஜாவுடைய பொற்சிலையை நிறுத்தி, ஆமா, எல்லோரும் எதை பணிந்து கொள்ள வேண்டும்? ராஜா நிறுத்தி இருக்கிற பொற்சிலை. ஆனா இவங்க 3 பேரும் எதை பணிய மாட்டாங்க? பொற்சிலை. இப்போ கமிட்டியை கூட்டிட்டாங்க. ராஜ சமூகத்தை கூட்டியாச்சு. ராஜா வந்துட்டாரு, மந்திரி, மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவட்டா கேட்கிறாங்க, ஏன் வணங்கல? நாங்க யாரு? யூதர்கள். பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்ப ராஜாவை பார்த்து அவங்க சொன்ன பதில் ரொம்ப அருமையா இருக்கும். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனிங்க. 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன ஒரு கான்ஃபிடென்ட், உறுதித்தன்மை. உங்களுக்கு எனக்கு இப்படியாப்பட்ட உறுதித்தன்மை வேணும். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனம் ரொம்ப இன்னும் அருமையா இருக்கும். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த 3 பேர் யாரு? ஆமா, அடிமைகள். ராஜாவை பார்த்து அடிமைகள் பேசுற பேச்சை பாருங்க, எப்படி தைரியமா பேசுறான்னு பாருங்க. இந்த தைரியம் எப்படி வந்தது? அவங்க யாருடைய? அவருடைய தேவன் யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க எல்லா இடத்துலயும் எப்படி பேசுவீங்க? தைரியமா பேசுவீங்க. எதை செஞ்சாலும் எப்படி செய்வீங்க? தைரியமா செய்வீங்க, பயப்பட மாட்டீங்க. இதை கேட்டா உடனே ராஜாவுடைய முக நாடி என்ன செஞ்சிருச்சு? அப்படியே பாருங்க, முகத்துல இருக்க நரம்பெல்லாம் விடைச்சிருச்சு. தூக்கி போடுறா. இங்க போடு. போடுறதுக்கு முன்னாடி சூளை எத்தனை மடங்கு? 7 மடங்கு என்ன செய்? ஆமா, 7 மடங்கு. ஆமா, அதிகமாக்கி தூக்கி போடு. அப்படி தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறவங்கள வெளியே செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணு இல்லை, உள்ள போட்டாங்க. பாருங்க, 3 பேர் விழுந்தாங்க. ராஜா எட்டி பார்க்கிறாரு. அவர் எட்டி பார்க்க ஒரு இடம் வச்சிருப்பாரு போல. ஏன்னா இவங்க சூளைக்கு நேரம் போனா இவரை என்ன செஞ்சிருவாரு? அந்த வெட்கப்பட்டு செத்து போயிடுவாரு. பாருங்க, தனியா ஒரு இடம் இருக்கும் போல. இப்ப 4 பேர் உள்ள சுத்திட்டு இருக்கிறாங்க. 4வது நபருடைய சாயல் யாருடைய சாயலா இருக்குது? தேவ யூதனுடைய சாயல். அப்பா, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. பெரியாளு, வல்லமையானவர். சூளை 7 மடங்கு உள்ள தூக்கி போட்டா
சாம்பல் கூட என்ன செய்யாது, தேராது. ஆனா இவங்க உயிரோட என்ன செய்யறாங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. என்ன போயிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. என்ன போயிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்கய்யா, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவங்க தேவனே இறங்கிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காக யார் இறங்குவா, கர்த்தரே இறங்குவார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க சும்மா விட்டுற மாட்டாங்க. உங்களுக்காக பரிசுத்த தேவ தூதர்கள் தீவிரமா என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள், வேலை செய்வார்கள். உனக்கு முன்மை நான் தூதனை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நீங்க சாதாரண ஆள் அல்ல, விசேஷமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விசேஷமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ புரதேசத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விசேஷமானவர்கள். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் விசேஷமானவர். எல்லாரும் தூக்கியா வெளியே. இவங்க தேவன் தான் யாரு, மெய்யான தேவன். இவங்களுக்கு விரோதமா தேசத்துல யாராவது பேசினா அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், உடனே தண்டனை. இப்படியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்களை பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் எப்படி வைத்தார், உயர்த்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என்ன சூழ்நிலை அவங்களுக்கு, அதுல கர்த்தர் உயர்த்துறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம், கர்த்தர் உங்களை உயர்த்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதே நிலைமையில கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க. சீக்கிரமா என்ன செய்ய போறீங்க, நல்ல நிலைமைக்கு வர. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நிலைமை, நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. அப்போ வாயில இருந்து பேசணும், நான் சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், நான் சீக்கிரமா உயர்த்தப்படுவேன், நான் மேன்மை அடைவேன். இப்படி நேர்மறையா வாயில இருந்து பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்க, பதறி பேசாதீங்க. உலக மக்கள் கூட பாருங்க, கடந்தோன்னு அவங்க பேசுற மாதிரி பேசாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரு நபரை நான் காட்டிட்டு முடிக்க போறேன். அதே தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம். சீக்கிரமா தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் 25ல இருந்து 28 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? தானியேல் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் என்னவாயிருந்தது? ஜெயமாயிருந்தது. இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ காலங்களில் இருந்த ராஜா வேற. தானியேலுடைய நாட்களில் என்ன ராஜா வந்துட்டாரு? தரியு ராஜா. தானியேல யாரு? யூதன் இல்லையா? பாருங்க, வேற எந்த வழிபாடும் செய்ய மாட்டான். இவன் அறிவாளி, ஞானவான், கல்விமான். அரண்மனைக்கு வெளியே இருந்தவனை கர்த்தர் ராஜா கவனிக்கிறாரு. இவன் நல்ல அறிவாளியா இருக்கிறானே, ஞானவானா இருக்கிறானே, புத்தி உள்ளவனா இருக்கிறானே, காரிய சக்தி உள்ளவனா இருக்கிறானே. இவன் அரண்மனைக்கு வெளியே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. எங்க இருக்கணும்? அரண்மனைக்கு உள்ள. உயர்வா இல்லையா? நீங்க உயர்த்தப்பட கொஞ்சம் பேராவது உங்களை பார்த்து என்ன படுவாங்க? பொறாம மட்டும் பட மாட்டாங்க. அடுத்து என்ன வந்துடும்? எரிச்சல், முறுமுறுப்பு வருமா வராதா? இவன் அடிமையாக கொண்டு வந்தவன். சில பேர் நினைக்கிறான், நம்ம இந்த தேசத்தினுடைய குடிமக்கள், நம்ம அரண்மனை வெளியே இருக்கிறோம். இவன் எங்க போயிட்டான்? அரண்மனைக்கு உள்ள போயிட்டான, ராஜாவால் உயர்த்தப்பட்டான. பாருங்க, தானியேல் மேல பாருங்க, எரிச்சல், முறுமுறுப்பு சில பேருக்கு. அந்த தேசத்து குடிமக்கள் சில பேர் பாருங்க,
இவன் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலே மாட்டிவிட வேண்டும். வேற எந்த தவறு செய்ய மாட்டான், இவனை எதிரையும் மாட்ட முடியல. கடைசி என்ன பண்றாங்க? ஆமா, ராஜா கிட்ட ஒரு கட்டளை வாங்கிட்டு வந்து பாருங்க, உங்களை தான் என்ன செய்யணும், எல்லாரும் வணங்கணும் சொல்லிச்சு. ஆனா இவன் சிலையை வணங்க மாட்டான், பொற்சிலையும் வணங்க மாட்டான், சொருபத்தையும் வணங்க மாட்டான், மனுஷனையும் வணங்க மாட்டான். அவன் முன்பு போல என்ன பண்றான்? இருக்கிற இடத்துல பாருங்க, பால்கனி வழியா எருசலேம் நேரம் என்ன செய்யறான்? கையை உயர்த்தி ஜாம் பண்றான். பிடிச்சிட்டாங்க. ராஜா இப்படி கட்டளைக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? நடந்தான். என்ன பண்றது அப்படின்னு. யாரா இருந்தாலும் எங்க தூக்கி போடணும்? சிங்க கெபி. ஆனா தரியு ராஜா தானியேல் எப்படி இருக்கிறான்? ரொம்ப பச்சைதலா இருக்கிறான். ரொம்ப பிடிக்கும். தரியு ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஐயோ, தானியேலை தூக்கி சிங்க கபியில போடுறதா? ஐயோ, நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? ஆமா, இதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன். என்ன பண்றது? தூக்கி போட்டான்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? கிரியை செய்யறார். சிங்கம்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்படியே அமைதியா ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. காலையில தரிகாக ஓடி வர்றாரு. தானியேலே வரமடிச்சிருப்பாரு. ஏதாவது எலும்பு ஏதாவது தேருமா, ஏதாவது சின்ன எலும்பாவது தேருமான்னு சொல்லிட்டு அந்த நினைப்புலதான் ராஜா வர்றாரு. தானியேலே சொன்ன உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. ராஜாவே நீர் வாழ்க. எத்தனை பேர் ஆமென் வரீங்க? ஆமா, நான் சாகல, நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோட தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பாருங்க கர்த்தர் எப்படி பாருங்க. உங்களுக்கு நேரம் சில சிங்கங்கள், புலிகள், கரடிகள், நரிகள் எல்லாம் வரலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், பாஷைக்காரர்களுக்கும் எழுதின. இப்ப எழுதுறான். என்ன நடந்தது? தானியேலுக்கு என்ன நடந்தது? தானியேல் தேவன் யாரு? நிருபம். சுவிசேஷமா எழுதுறான். நிருபத்தை எப்படி எழுதுறான்? சுவிசேஷமா. அடுத்த வசனத்தில் அவன் சொல்லப்பட்டிருக்க கூட 26 அவன் சொன்ன சுவிசேஷம் பாருங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அப்ப தரிய ராஜாவை யாராயிட்டான்? தானியேல் ஆராதிக்கிற, அவன் தேவனை ஆராதிக்கிற ஆளா மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி மாறிட்டான் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரையும் நிற்கும். பாருங்க, ஆண்டவர் குறிச்சு எப்படிலாம் பாருங்க சாட்சி சொல்றாங்க. ஆமா, காஸ்பல் சொல்றாங்க பாருங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே. ஏன்னா பசியோடு கிடக்கிற சிங்கம் இது வரைக்கும் உள்ளத்துக்கு போட்ட யாரையும் உயிரோட என்ன செய்யல, வச்சதில்லை. முதல் ஆள் யாரு? தானியேல் தான். தப்புவிக்கிறவரும் ரட்சகரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அவன் எழுதுற நிறுவனத்தில் எழுதுறான் பாருங்க. எழுதி அனுப்பிட்டான். அட்ரஸே இல்லாத தானியேல் இப்போது பாருங்க பல தேசத்துக்கு என்ன செய்யலாம், அப்படியே பாருங்க ஃபேமஸ் ஆயிட்டான். நீங்க இப்படி ஆனா எப்படி இருப்பீங்க? அப்படியே இந்தியா முழுவதும் நீங்க பிரபலம் ஆயிட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்திடாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மதுரை முழுவதும், அப்புறம் தமிழ்நாடு முழுவதும், அப்புறம் என்னது இந்தியா முழுவதும். ஆமென். ஆமா, உங்களுக்கு ஒரு நிருபத்தை போட்டார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். உயர்த்துறார். தரிய ராஜ்யபார காலத்திலும் அடுத்த ராஜா வந்துட்டாரு. அப்பையும் தானியேல் காரியம் ஜெயந்தான். பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேல் காரியம் என்னானது? ஜெயமானது. ஆமென். தானியேல் எடுக்கிற எல்லாம் எப்படி முடியுது? ஜெயத்துல, வெற்றியில. ஆமா, கர்த்தர் தானியேல் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துகிறார். எஸ்தரை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தினது போல உங்களை உயர்த்துகிறார். தானியேலை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ராமஜலங்களா, நீங்கள் உயர்வட வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக உங்களை என்ன செய்ய வேண்டும்?
தாழ்த்த வேண்டும். ஆமஞ்சல போறீங்க. இருதயத்தின் மனதில் எண்ணங்களிலே பெருமை இல்லாமல் கர்வம் இல்லாமல் உங்களை தாழ்த்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரையும் வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும், தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். கர்த்தர் உங்களை படிப்படியாக என்ன செய்வார், உயர்த்தி உயர்வனுடைய கோபுரத்துக்கு என்ன செய்து விடுவார், கொண்டு வந்து விடுவார். நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.